75 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு காணாம போன ஒரு மனுஷன் அவர் காணாம போன அதே இடத்திலேயே மறுபடியும் கிடைச்சா அத அதிசயம்னு சொல்லுவோமா இல்ல மர்மம்னு சொல்லுவோமா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய கதைகள்ல கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கதை இல்ல, உண்மையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்துல யார் அப்படி காணாம போய் அதே இடத்துலயே மறுபடியும் கிடைச்சிருக்கா அப்படின்ற முழு டீட்டெயில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த மனுஷனை பத்தி முழு டீட்டெயிலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிராவல் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கோ ஃபியூச்சருக்கோ போன பல கதைகளை திரைப்படங்களா நாம பார்த்திருக்கோம். அப்படி ஒரு மனுஷன் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் உண்மை சம்பவத்துல. அத பத்தி தான் இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்க போறோம். 1876வது வருஷம் அமெரிக்காவுல ரோட்ல நடந்து போன ஒருத்தர் திடீர்னு காணாம போயிருக்காரு. அவரு 1951ல சுமார் 75 வருஷத்துக்கு அப்புறம் அதே இடத்துல அப்படியே எப்படி காணாம போனாரோ அப்படியே வந்திருக்காரு. இது எப்படி சாத்தியமா இருக்க முடியும்? திடீர்னு எப்படி அவர் அந்த இடத்துக்கு வந்தாரு? ஒருவேளை இவர் டைம் டிராவல் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு பல கேள்விகள் இவரை பத்தி வந்திருக்கு. டைம் டிராவல் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு மனுஷங்களால சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான். ஆனா டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை பத்தின தியரிகள் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் ஸ்பேஸ்ல பறக்க முடியும், ஸ்பேஸ்க்கு போக முடியும், இருந்த இடத்துல இருந்தே உலகத்துல வேற யாருக்கு வேணா எங்க வேணா பேச முடியும் அப்படின்னுலாம் சொன்னப்போ யாராவது நம்பணுமா? இல்ல. ஆனா அது இப்போ சாத்தியமாயிருக்கு. ஏன் மனுஷன் நிலாவுக்கு போய் கூட ஆய்வு பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதே மாதிரிதான் டைம் டிராவல் பண்றக்கூடிய விஷயமும். அதே மாதிரிதான் ஃபியூச்சர்ல டைம் டிராவல் பண்றது அப்படிங்கிறது சகஜமான ஒரு விஷயமா மாற வாய்ப்பு இருக்கு. 1951 ஜூன் மாசம் நைட்டு 11 மணிக்கு அமெரிக்காவுல நியூயார்க் டைம் ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல திடீர்னு ஒரு மனுஷன் வந்து நின்றுருக்காரு. அவரை பாக்குறதுக்கு 18th செஞ்சுரியை சேர்ந்த மனுஷன் மாதிரி இருந்திருக்காரு. எப்படி சொல்றோம் 18th செஞ்சுரின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் போட்டிருந்த ட்ரெஸ் அந்த மாதிரி. அவரு ரோட்டுக்கு நடுவுல நின்னுட்டு இருந்திருக்காரு. ரோட்ல கார் போறத ரொம்பவுமே ஆச்சரியத்தோட பார்த்திருக்காரு. ஏன்னா அவர் 18th செஞ்சுரியை சேர்ந்தவருங்கிறதுனால அவருக்கு கார் பத்தின எந்த விவரமும் முழுசா தெரியல. அதனால ரொம்பவுமே ஆச்சரியத்தோட பார்த்திருந்திருக்காரு. அப்படி அவரு அந்த காரை வேடிக்கை பார்த்துக்கிட்டே ரோட்ல நடந்து போயிருக்காரு. அங்க வேகமா வந்த டாக்ஸி ஒண்ணு அவரை இடிச்சிருது. ஸ்பாட்லயே அவர் இறந்தும் போயிடுறாரு. அப்படி அங்க ஆக்சிடென்ட் ஆன உடனே அவரோட உடலை போலீசார் வந்து கைப்பற்றி போஸ்ட்மார்டம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவர் யாரு, இவர் எங்கிருந்து வந்திருக்காரு, இவரோட பேர் என்ன, இவரை பத்தின எந்த டீட்டெயிலாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவர்கிட்ட இருந்த திங்ஸ் எல்லாம் வச்சு இவர் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப அவருடைய ட்ரெஸ்ல ஒரு காப்பர் டோக்கன் இருந்திருக்கு. அதுல ஒரு சலூனோட பேரும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு குதிரை விற்பனை செய்யக்கூடிய பில்லு ஒன்னும், பழைய ரூபாய் நோட்டு, அதாவது 18th செஞ்சுரியை சேர்ந்த ரூபாய் நோட்டு ஒரு $70, ஒரு விசிட்டிங் கார்டும் அதுல இருந்திருக்கு. அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்க்கும்போது அதுல ருடால்ஃபென்ஸ் அப்படின்ற நேமும் 5th அவென்யூ அப்படின்ற அட்ரஸும் இருந்திருக்கு. 1876வது வருஷத்தை சேர்ந்த ஒரு லெட்டர் கூட அவர்கிட்ட இருந்திருக்கு. இது எல்லாமே ரொம்ப பழைய விஷயமாவும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் தான் அந்த மனிதர்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ தொல்பொருள் ஆராய்ச்சியில இருந்து கிடைச்ச ஒரு பழைய பொருள் மாதிரி இல்ல. அது அப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு புது நோட்டு, புது டாலர்ஸ், அந்த மாதிரி ஒரு புது விசிட்டிங் கார்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் இருந்திருக்கு. ரொம்பவுமே புதுசாவும் இருந்திருக்கிறது தான் போலீஸ்க்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கேஸ கேப்டன் ஹூபர்ட் பியரிம் அப்படிங்கிறவரு விசாரிக்கிறாரு. முதல்ல அவரு அந்த சலூனுடைய பேரை வச்சு அதுல இருக்க அட்ரஸ வச்சு அங்க போய் விசாரிக்க ட்ரை பண்றாரு. அந்த காயின்ல இருந்த சலூன் நேம் எங்க தேடியும் கிடைக்கல. அந்த பில்லுல இருந்த அட்ரஸும் எங்க தேடியும் அவருக்கு கிடைக்கல. இதுக்கப்புறம் விசிட்டிங் கார்டுல இருக்கிற டீட்டெயிலை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அந்த விசிட்டிங் கார்டுல ருடால்ஃப் அப்படின்னு ஒரு பேரும் 5th அவென்யூ அப்படின்ற அட்ரஸும் இருந்தது இல்லையா? அந்த 5th அவென்யூ அப்படின்ற இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த பிளேஸ் இப்போ ஒரு அட்மின் ஆபீஸா இருந்திருக்கு. அங்க இருக்கவங்களும் எங்களுக்கு ருடால்ஃபென்ஸ் அப்படின்னு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒருவேளை ருடால்ஃப் உயிரோட இருந்திருக்க வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும். ஏன்னா 1876 இல்லையா அந்த வருஷம்.
சுமார் 75 வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்றதுனால அவர் உயிரோட இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு கேப்டன் ஹூபோட்டும் நினைக்கிறாரு. சரி, அவரை பத்தி எங்க தான் விசாரிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்க விசாரிச்சும் எந்த ஒரு யூஸும் இல்லாம போகுது. இதுக்கப்புறம் எங்க இருந்து தான் இன்வெஸ்டிகேட் பண்றது, எப்படிதான் இந்த கேஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. சரி, இப்போ இருக்கிற டெலிஃபோன் டைரியில ருடால்ஃப் பென்ஸ் அப்படின்னு யாராவது பேர் இருக்கா, இல்ல ருடால்ஃப் அந்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுற மாதிரி நேம் இருக்கா, அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த டைரியில அப்போ ஒரு பேர் அவருக்கு தெரிய வருது. ருடால்ஃப் பென்ஜீனியர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த ருடால்ஃப் பென்ஜீனியர் யாரு, இந்த ருடால்ஃப் பென்ஜீனியருக்கும் ருடால்ஃப் பென்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. உடனே அந்த டெலிஃபோன் டைரியில அந்த ருடால்ஃப் பென்ஜீனியரோட அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அங்க போய் விசாரிக்கிறாங்க. அந்த வீட்ல போய் விசாரிக்கும் போது 1939 வரைக்குமே ருடால்ஃப் பென்ஜினியர் அந்த வீட்ல இருந்ததாகவும் அவர் அப்புறமா இறந்துட்டதாகவும் சொல்றாங்க. அவங்களோட மனைவி புளோரிடாவில் இருக்காங்க, அங்க போய் விசாரிங்க அப்படின்னு அந்த வீட்ல இருக்கவங்க சொல்லிடுறாங்க. புளோரிடாவில் இருக்கிற அவங்க மனைவியை விசாரிக்கிறதுக்காக ஹூபர்ட் அங்க போறாரு. அங்க போய் அவங்க மனைவியை விசாரிக்கும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி அவருக்கு காத்திருந்தது. என் கணவருடைய அப்பா தான் அந்த ருடால்ஃப் பென்ஸ் அப்படின்னு அவங்க வைஃப் சொல்றாங்க. அதாவது ருடால்ஃப் பென்ஜீனியருடைய அப்பா தான் ருடால்ஃப் பென்ஸ் அப்படிங்கிறவரு. அதாவது என் கணவருடைய அப்பா அவரோட 29வது வயசுல, அதாவது 1876ல நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதாகவும், போனவரு திரும்ப வரவே இல்லை அப்படின்னும், யாரும் அவரை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை என் ஹஸ்பண்ட் என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காரு அப்படின்னும் சொல்றாங்க. இதை கேட்ட ஹூபர்ட்டுக்கு சந்தேகம் வருது. 1951ல ரோட்ல நடந்த விபத்துல ஒருத்தர் இறந்திருக்காரு. அவர் பார்க்க 18th செஞ்சுரியை சேர்ந்தவர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவர்கிட்ட இருந்து கிடைச்ச பொருள் எல்லாமே கிட்டத்தட்ட 1876-77 அந்த பீரியட்ல இருந்த பொருள் மாதிரியேவும் இருந்திருக்கு. ஸோ ஒருவேளை இது அவரா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வந்து 1870sல காணாம போன நிறைய மிஸ்ஸிங் கேசஸை அவர் தூசு தட்டி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி லைனா ஒவ்வொரு கேஸா படிக்கும் போதுதான் அதுல ருடால்ஃப் பென்ஜினியரோட ஒய்ஃப் சொன்னது பொருந்துற மாதிரி ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு. அதாவது ருடால்ஃப் பென்ஸ் அப்படின்னு ஒருத்தர் காணாம போனதா மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ருடால்ஃப் பென்ஸ் காணாம போனப்ப எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாரு அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல எழுதியிருக்காங்க. அதை கூட சரியா படிச்சு நல்லாவே தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ கிடைச்ச டெட் பாடியில போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அதுவும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதாவது 1951ல நடந்த விபத்துல அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் 1876ல மிஸ்ஸிங் கேஸ்ல காணாம போன ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. இது எல்லாருக்குமே புரியாத புதிராகவும் இருந்திருக்கு. இது எப்படி சாத்தியமா இருந்திருக்க முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரே டவுட்டா இருந்திருக்கு. இதை பத்தி பல சயின்டிஸ்ட் கிட்ட அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவங்கெல்லாம் சொன்ன ஒரே விஷயம் டைம் டிராவல். அதாவது இவர் 1876ல இருந்து 1951க்கு பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருந்திருக்கு. ஆனா இதை பத்தி கேப்டன் எந்த ஒரு டாக்குமெண்ட்லயும் சொல்லல. ஏன்னா இதுக்கான எந்த கரெக்டான ப்ரூஃபும் அவர்கிட்ட அப்ப இல்லை. ஆனா சிலர் இவரை இன்டர்வியூ எடுக்கும்போது இதை பத்தி ஓப்பனா பேசியிருக்காரு. இந்த விஷயம் இன்டர்வியூல கேட்டுட்டு நிறைய பேத்துக்கு விவாத பொருளா மாறுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட்டும் வருது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இத ஜாக் பென்னி அப்படின்றவரு எழுதின ஒரு நாவல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜாக் பென்னி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை நாவலா எழுதி ரிலீஸ் பண்ணது 1951 செப்டம்பர் மாசம். ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்து அது நியூஸா வெளியே வந்தது 1951 ஏப்ரல் மாசம். இந்த நியூஸ் தான் ஒருவேளை ஜாக் பென்னிக்கு அந்த நாவல் எழுதுறதுக்கு மோட்டிவேட்டா இருந்திருக்குமோ அப்படின்னு கூட சிலர் சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்து சுமார் 70 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆனா இந்த சம்பவம் உண்மைதானா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த சம்பவம் உண்மையா நடந்திருக்கா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா நாமளும் டைம் டிராவல் பண்ணி போய் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தீராத மர்மமா தான் இருக்கு. ஒருவேளை ஃபியூச்சர்ல நாமளும் டைம் டிராவல் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த கதையை கேட்ட உங்களுக்கு டைம் டிராவல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க டைம் டிராவல் பண்ணி எந்த இயருக்கு போய் எந்த ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான மர்மமான வீடியோவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.